இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொன்னார். நேத்து அன்புமணி ஆதரவாளர்கள் அவங்க கட்சி பாமக எம்எல்ஏவை சொந்த கட்சி எம்எல்ஏவை விரட்டி விரட்டி உருட்டுக்கட்ட தடியோட வந்து தாக்கியிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வெட்கமாக இருக்கிறது தமிழ்நாடு சமூக நீதி மண் என்று சொல்வதற்கு. அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். சமூக நீதியை பத்தி பேசினாரு. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழைய கூடாது, நுழைந்தா நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்க இருக்கிறார் பாலு. ஓ, இவன் தானா? பெரியார் எப்படியாவது எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும்னு எல்லாரையும் தூண்டி விட்டார். அந்த பெரியார் மண்ணில் ஒரு மக்களை கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி இன்னொரு மக்களை தூண்டி விடுறது பாமகவுடைய அரசியலா இருக்கு. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்ததற்கு யார் காரணம்? தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயாவும் அவர் சின்ன ஐயாவும் சேர்ந்து இருக்கும் போது ஊர் ஊரா போனாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஊர் ஊரா போய் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர்றான், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றான், டிஷர்ட்டை போட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த சமூக பெண்களை இழிவுபடுத்தினார்கள். இதை பார்த்துட்டு இந்த பெண்கள்லாம் போயிடுறாங்க என்று சொல்லி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் கட்டினார்கள். சேவையா செஞ்சிட்டு இருக்க சார். காமராஜரா நீ கம்மநாட்டி, நீ இதை போய் வெளியே சொன்ன உனக்கு சிலையடா வைப்பானுங்க. சாதி சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஊர் ஊரா போய் கூட்டம் போட்டார்கள். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்த போது கைது செய்து சிறையில வச்சாங்க. இதுக்காக இப்படி ஒரு மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் திராவிட இயக்க நடத்தல. இதுக்கு எதிரான மூவ்மெண்ட் தான் திராவிட இயக்க நடத்துது. இந்த மூவ்மெண்டை நடத்தியவர்கள் பாமக. இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான். முட்டாள் இதுக்கு எல்லாம் வரிசையில் வச்சு வெட்டிடணும். ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். ஊழலை பத்தி சொன்னாரு பாலு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அன்புமணி மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்தார்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். சிபிஐட்ட யார் சிக்கினாலும் அவங்க பாஜக சிக்கினதுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதிமுக மேல சிபிஐ கேஸ் இருக்கு, பாமக மேல சிபிஐ கேஸ் இருக்கு, இப்ப தாவேக்காவும் சிபிஐல தான் இருக்கு. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னைக்காவது பிஜேபி எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல்ல அன்புமணியால் எடுக்க முடியுதா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல ஏன் அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சரி, அந்த வழக்கையாவது முடிச்சு அன்புமணி குற்றமற்றவர்னாவது சொல்லுதா பிஜேபி? குற்றமற்றவர்னு சொல்லாது, குற்றவாளின்னு சொல்லாது, அப்படியே வச்சுக்கும் வழக்க. அதனால தான் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாக்கு போட வேண்டிய அன்புமணி நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது. நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. வாழ்க்கை விழுந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு என்ன இருந்தா என்ன, தேங்காய் என்ன இருந்தா என்ன, வழிச்சு செய்ய முடியாது. 2026 மட்டும் கிடையாதுங்க, 2021 திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. 2021 திமுக எதிர்ப்பலை வீசுகிறது அப்படின்னு சகோதரர் சொன்னார். 2021 திமுக எதிர்ப்பலை இருக்கிறது. 2021 திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் எங்க சைக்கிள்ல போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டார்? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அப்புறம் நம்ம லவேலாமணி சொன்னார், வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. இப்ப வந்து டிஎம்கே எதிர்ப்பு அலை வீசுதான்,
டிவிக்கு ஆதரவு அலை வீசுதான். ஆதரவு அலை வீசுது உண்மைதான். பிஜேபி உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அதிமுக உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது. பாமக உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது. நான் ஒரு வழக்கறிஞர். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நோட்டமிடுவது என்னுடைய பழக்கம். ஆனால் இப்பொழுதும் பார்த்தேன், நான் பேச பேச செந்தில்வேல் அவர்கள் கை கால்கள் உதறுகிறது. அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அழாதீங்க சார், அழாதீங்க. 2026 மக்கள் பெரும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசக்கூடாதாடா. நன்றி, வணக்கம். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. பாடுறா பாட்ட. ஒரு தண்ணு வாரானே திருக்கிட போறானே 2026 டிவிகே தான் ப்ரோ. பாட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது, வெறித்தனமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் தான் ப்ரோ. 2026 விஜய் அண்ணன் ஜெயிப்பாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? பாடு பகுதி பாடா பாடு பகுதி பாடுன்னு அர்த்தம். கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன வார்த்தை இது? தெரியல, எனக்கும் தெரியல அந்த வார்த்தை. பாடுன்னு என்ன அர்த்தம்? தெரியல. பாட போவான். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஆமா, இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா பழகிருக்கமே, உனக்கு கராத்த தெரியுங்கிற விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். அப்ப கராத்தேனா என்னன்னே தெரியாதா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். இது இப்பதான் பார்த்து கத்துக்கிறியா? இந்த குடியிருந்து மட்டும் தான் எனக்கு தெரியாது, மத்ததான் எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. ஒருவேளை 300 போவான். பெருசு, உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். என்ன சொல்றாரு? நீ யாரு கேக்குற? சாக்கியா பிளாக்கியா சுபாக்கியா? பிளாக் பெல்ட் டூ ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் சூப்பா யா ஊர்க்கியா குடியாக்கியா கெடுக்கியா. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர் மாஸ்டர் அவன் சொல்லிட்டு இருப்பான், ஏதோ சைன்ஸை பேசுவான். உங்க லெவலில் நான் வந்து தடுத்து அடிச்சிருவேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.